நெருக்கடியோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. பட் ப்ராப்ளம் வந்து கவர்மெண்டாலையும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியல, தனிப்பட்ட மனிதனாலையும் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியல. ஆனா மனுஷன் இதுக்கு எஃபோர்ட் கொடுத்துனே இருக்கிறான். வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், தூக்கத்தோட வேலை கவனமாக இருக்கிறான், ரொம்ப அயராமல் உழைக்கிறான். எதுக்காக உழைக்கிறான், எதுக்காக இவன் பிரயாசப்படுறான்னா ஒரு பிரச்சனை இருக்குது, கவலை. எல்லாம் கவலை, ஒரு கவலை அவனுக்குள்ள இருக்குது. என்ன கவலை? எப்படி வாழ்வோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவோம், சோ ஃபேமிலிக்கு என்ன பண்றது, பசங்களுக்கு என்ன பண்றது, ஏதோ ஒரு சம் வரி. இந்த கவலையால தான் பாருங்க மனுஷன் ரெஸ்ட் கூட எடுக்க முடியல. மனுஷன் ஓடோ மாடா உழைக்கிறான், தேஞ்சு போறான். இவ்வளவு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து காலகாலமா 1000 ஆண்டுகளாகவே இருக்குது. இன்னைக்கு காலையில கூட நான் என்ன பண்ணேன், 5:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறேன். நைட் டியூட்டி, நைட் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வராங்க. சோ சோர்வு நிறைந்த கண்களோடு கூட கடினமாய் ஒர்க் பண்ணின அந்த டயர்டான அந்த பாடியோட அவங்க ரொம்ப டயர்டா போறாங்க. சோ இவங்களை பார்க்கும்போது கவலைப்படுறதா இல்ல என்ன சொல்றது, இவங்க நினைக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டா இவ்வளவு உழைச்சா பிரச்சனை தீர்ந்து நினைக்கிறாங்க. சோ நீங்க பத்திர பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் எத்தனை ஒர்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா கூட இந்த ப்ராப்ளம் தீர போறது கிடையாது. ஏன்னா இந்த ப்ராப்ளத்துல இருந்து இப்படி ஒரு ப்ராப்ளத்துல இருந்து தீரணும்னு சொல்லி மனுஷன் காலகாலமா இதே பேட்டர்னை ஃபாலோ பண்றான். இதே பேட்டர்ன் தான், வேற பேட்டர்னை சேஞ்ச் பண்ணலாம இப்படியே தான் உழைக்கிறான். 1க்கு 2 பிசினஸ் பண்றான், 1க்கு 2 ஜாப் பண்றான், இங்க அங்க ஓடி உழைக்கிறான், பொய்யெல்லாம் பேசுறான், என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணணுமா பண்றான், என்னென்ன உழைக்கணுமா உழைக்கிறான். பட் அவனால இந்த ப்ராப்ளத்தை வந்து முற்று முடிய வெளியே வரவே முடியல. அரசாங்கத்தாலும் கொண்டு வர முடியல, தனிப்பட்ட மனிதனாலையும் கொண்டு வரப்பட முடியவில்லை. அப்ப இந்த பிரச்சனை உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம். இது காமன் ப்ராப்ளம்னால நீங்க காமனை விட்டுறக்கூடாது. இது காமன் ப்ராப்ளமா இருந்தா கூட இது ரொம்ப மேஜர் ப்ராப்ளமா இருக்குது. ஏமேன். இது ஒரு பொது பிரச்சனை தான், ஆனா மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வை மனுஷன் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். என்னென்ன பண்ணணுமோ கண்டுபிடிக்கிறான், வேலையை லகுவாக்கி பார்க்கிறான், சும்மா ஸ்மார்ட்டா இருக்க பார்க்கிறான். பட் ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர முடியவில்லை. பட் இயேசு இதுக்கான சொல்யூஷன் என்ன கொடுக்கிறாரு, வேதம் இதுக்கு என்ன சொல்லுது அப்படி சொன்னா,